request the senior principal ma'am to give a speech. Good morning, everyone. And I would like to thank our correspondent sir, MD madam, respected principal sir, teachers, and my dear children for giving me this wonderful opportunity. Today is what day? Kargil Vijay Divas. Okay, do you know the meaning of that? Kargil Vetri Naal. Okay, Vijay means Vetri. Kargil na enna? Kargil Vetri Naal அப்படினு கொண்டாடுறோம் இல்லையா? ஸோ கார்கில்னா என்னன்னு தெரியுமா? கார்கில் அப்படிங்கிறது என்ன? நம்ம பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் எல்ஓசி லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பார்டர் இருக்கு. ரெண்டு நாட்டுக்கும் நடுவில் என்ன இருக்கு? ஒரு பார்டர் இருக்கு. அந்த பார்டர் பக்கத்தில் இருக்கிற ஒரு மலை, ஒரு சின்ன மலை இருக்கு இல்லையா, ஸ்மால் ஹில். அந்த ஸ்மால் ஹில்லுக்கு பேர் தான் என்னது? கார்கில். நம்ம நாட்டுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில நடந்த அந்த போர் வந்து எங்க நடந்திருக்கு? அந்த கார்கில் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்மால் ஹில்லில் தான் நடந்துச்சு. சரியா? அது என்னைக்கு நடந்துச்சு? ஜூலை மே 15th இருந்து அந்த வார் நடந்தது. இப்போ வந்து மே 15, 1999 இருந்து இந்த வார் ஸ்டார்ட் ஆயிருக்கு. சரியா? அது முடிஞ்சு நமக்கு வெற்றி கிடைச்ச நாள் தான் இன்னைக்கு ஜூலை 26, 1999. 1999 July 26 only we got the victory. Okay, so on that day only every year we are celebrating. ஸோ ஏன் நம்ம நாட்டுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை வந்துச்சுன்னு தெரியுமா? போர் வந்துச்சுன்னு தெரியுமா? தெரியாது. ஏன் போர் வந்துச்சு அப்படின்னா 1999 நம்ம கண்ட்ரில இருந்து நம்மளோட பிரதமர் யார் அப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஜ்பாய். யார் நம்மளோட பிரதமர்? வாஜ்பாய் இருந்தப்போ என்ன பண்ணாங்க? நம்மளோட அணுகுண்டு சோதனை நடத்தினாங்க. என்ன நடத்தினாங்க? அதை வந்து அட்டம் பாம் பிளாஸ்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? செக் பண்ணியிருக்கோம். எங்கே அதை செக் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் செக் பண்ணாங்க. எங்கே செக் பண்ணாங்க? அப்போ அதை பார்த்து எல்லா கண்ட்ரியும் வந்து என்னாச்சு? பயப்பட ஆரம்பிச்சாங்க. ஸோ நம்ம இந்தியா வந்து ஸ்ட்ராங் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கண்ட்ரியும் நம்மளை பார்த்து என்ன பண்ணாங்க? பயப்பட ஆரம்பிச்சாங்க. நம்ம கிட்ட நிறைய சோல்ஜர்ஸ் இருக்காங்க, நிறைய வெப்பன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லா கண்ட்ரியும் பயப்படும் போது பாகிஸ்தான் மட்டும் நம்மளை பார்த்து என்ன நினைச்சாங்க? அகெயின்ஸ்டா நினைச்சிட்டாங்க. நம்மளை வந்து என்ன நினைச்சாங்க? அகெயின்ஸ்ட், எதிரியா நினைச்சிட்டு அவங்களும் என்ன செஞ்சாங்க? அவங்களும் நாங்களும் இதே மாதிரி ட்ரை பண்றோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் நம்மளோட அந்த அணுகுண்டு பேர் என்னன்னா பொக்ரான். நம்ம தயாரிச்ச அணுகுண்டு என்ன? நம்ம முடிச்ச அந்த சோதனை பேரு பொக்ரான். அவங்களும் அதே மாதிரியே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சாய்ச்சை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு அணுகுண்டு சோதனை நடத்தினாங்க. ஸோ அதில் வந்து அவங்களோட பவரை காட்டினாங்க. நம்மளை விட அவங்களோட பாம் பிளாஸ்ட் வந்து என்னவா இருந்தது? கொஞ்சம் கிரேட்டர் லெவலில் இருந்துச்சு. ஸோ அவங்க அதை வச்சு அவங்க பெருமைப்பட ஆரம்பிச்சாங்க. ஆனாலும் அப்போ இருந்து 1971 இருந்து என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜம்மு காஷ்மீர் அவங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அப்போ இருந்தே நம்மளோட வார் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. சரியா? ஆனால் ஒவ்வொரு டைமும் இது வரைக்கும் 4 வார் நடந்திருக்கு. How many wars happened? 4 wars happened. ஓகேவா? இந்த 4 வார்ஸ்லயும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எது அப்படின்னு பார்த்தேன்னா இந்த கார்கில் வார் தான். ஏன்னா இந்த 4 டைம்ஸும் அவங்க என்ன பண்ணாங்க? they are willing to occupy Jammu and Kashmir only. ஓகே, ஸோ அதனால அவங்க இந்த தடவை போர் ட்ரை பண்ணி என்ன பண்ணாங்க? இப்போ கார்கில்ல நமக்கான அந்த போர் வந்து நடந்துச்சு. சரியா? இந்த கார்கில்ங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில இருந்து 15,000 ஹைட்ல 15,000 கிலோமீட்டர் ஹைட்ல இருக்கு. அந்த ஹைட்ல தான் நம்ம அந்த பார்டர்ல நம்மளோட சோல்ஜர்ஸ் எல்லாமே ராத்திரி பகல்னு பார்க்காம எல்லா நேரமும் நம்ம கண்ட்ரிக்காக அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? காவல் காத்துட்டு இருக்காங்க. நம்ம எல்லாம் இங்க நல்லா தூங்குறோம், சாப்பிடுறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன? நம்மளோட சோல்ஜர்ஸ் நம்மளை 24 மணி நேரமும் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் அவங்க நம்ம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நிம்மதியா சாப்பிடுறோம், தூங்குறோம். சரியா? ஸோ இந்த போர் வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி 2 மாசம் நடந்திருக்கு. எவ்வளோ நாள் நடந்திருக்கு? 2 மாசம். சொன்னேன் மே 15th இருந்து. ஒரு நாள் நம்மளோட வீரர்கள்லாம் தூங்கி எழுந்திரிச்சு அந்த மலைக்கு போய் அந்த இப்போ பாதுகாப்பு படைக்காக போவாங்க இல்லையா, அடுத்த நாள் அந்த மாதிரி போகும்போது பார்த்தா நிறைய பேர் அங்கே இருக்கிறாங்க. நிறைய தீவிரவாதிகள் மாதிரி நிறைய பேர் இருக்கிறத பார்த்தா ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. ஸோ அதெல்லாம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறதுக்காக போனாங்க. ஒரு 10 பேரை நம்மளோட மிலிட்ரியிலேருந்து அனுப்பிச்சாங்க. அந்த 10 பேர் வந்து போய் 10 நாள் ஆகியும் வரவே இல்லை. அவங்கள பற்றின எந்த தகவலுமே தெரியல. அந்த பாகிஸ்தான்காரங்க என்ன தெரியுமா பண்ணாங்க? அவங்களோட கண்ணெல்லாம் நோண்டி உயிரை எடுத்து சாகடிச்சிட்டாங்க.
இப்போ நமக்கு எப்படி இருந்திருக்கும்? நம்ம நாட்டில இருந்து 10 பேர் விசாரிக்கிறதுக்குன்னு போனவங்களை என்ன பண்ணிட்டாங்க? ரொம்ப கொடூரமான முறையில் அவங்களெல்லாம் கொலை பண்ணிட்டாங்க. சரியா? அதுக்கப்புறம் தான் நம்ம இந்தியாவில இருந்து என்ன பண்ணாங்க, சரி நம்ம வாரே வந்து கண்டக்ட் பண்ணிடலாம், நம்மளோட சோல்ஜர்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2 lakhs பீப்புள்ஸ் 2 lakhs சோல்ஜர்ஸ் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ சோல்ஜர்ஸ்? 2 lakhs சோல்ஜர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து இந்த போர் வந்து நம்ம வெற்றி அடைஞ்சாலும் கூட அதில் 527 சோல்ஜர்ஸ் வந்து என்ன ஆயிட்டாங்க? இறந்துட்டாங்க. எவ்வளோ வீரர்ஸ் இறந்துட்டாங்க? 527 சோல்ஜர்ஸ் வந்து என்ன ஆயிட்டாங்க? டியூரிங் த வார் they were died. ஓகே. ஸோ ஆனால் நம்ம என்ன பண்ணோம்? அவ்வளோ பேர் இறந்து நம்ம நாட்டை வந்து என்ன பண்ணியிருக்காங்க? காப்பாற்றிருக்காங்க. 527 பேரோட மரணம் நம்மளோட இந்தியாவை வந்து என்ன பண்ணியிருக்கு? காப்பாற்றிருக்கு. சரியா? ஸோ அவங்கள வந்து நம்ம இன்னைக்கு நினைவு கூர்றோம். நம்ம இந்த வாரில் வெற்றி அடைஞ்ச நாள் தான் ஜூலை 26. வெற்றி அடைஞ்ச நாள் இன்னைக்கு இந்த போர் நடந்த இடம் எங்க? கார்கில். எங்க நடந்தது? இந்தியாவோட எர்த்ல இருந்து சர்ஃபேஸ்ல இருந்து எவ்வளோ ஹைட்ல இருக்கு? 15,000 வந்து நார்மல் ஹைட். அதுல இருந்து இன்னும் 1000 கிலோமீட்டர் மேல தான் கார்கில். டோட்டலி above 16,000 கிலோமீட்டர். ஓகே. அந்த ஹைட்ல இருந்து தான் என்ன பண்ணாங்க? அங்க அவ்வளோ ஹைட் நம்ம ஏறுறதே கஷ்டமா? அங்க போனா நமக்கு ஆக்சிஜன் கிடைக்குமா? ஃபுட்டு கிடைக்குமா? லாஸ்ட் 4 நாள் யாருக்குமே சாப்பாடே கிடையாதாம். லாஸ்ட் 4 நாள் என்ன கிடைக்கல? சாப்பாடே கிடைக்கல. எல்லாருமே என்ன பண்ணிட்டே இருந்தாங்க? வார் கண்டினியூஸா போய்கிட்டே இருந்தது. அவங்க சாப்பாடு தூக்கம் எதுவுமே இல்லாம நமக்காக பாடுபட்டு நமக்கு சேர்த்து கொடுத்தது தான் என்னது? இந்த வெற்றி. சரியா? இந்த வெற்றி நாள்ல நமக்காக உயிர் திறந்த அந்த வீரர்கள் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? நினைச்சு பார்க்கணும். அவங்களுக்காக மௌன அஞ்சலி செலுத்தணும். இது வெற்றி நாளா இருந்தாலும் கூட நம்மளோட சோல்ஜர்ஸ் எல்லாம் நம்ம இழந்த நாள். ஸோ அவங்களுக்காக ஒரு மரியாதை செலுத்துறதுக்காக தான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் இங்கே வந்திருக்கோம். இது தமிழ்நாட்டில் இருந்து இந்தியாவுக்காக தமிழ்நாட்டில் இருந்து நிறைய வீரர்கள் வந்து என்ன பண்ணாங்க? அவங்களோட உயிரை தியாகம் பண்ணாங்க. இந்த போர்லையும் கலந்துக்கிட்டாங்க. அதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியில் மாரியப்பன் சரவணன் அப்படிங்கிற ஒருத்தர், ஒரு மேஜர் பேர் என்னப்பா? மாரியப்பன் சரவணன். அவரோட ஊர் எது? திருச்சி. அவர் திருச்சியில் இருக்க சென்ட் ஜோசப் காலேஜில் தான் படிச்சிருக்காரு. எங்கே படித்தாங்க? சென்ட் ஜோசப் காலேஜில் தான் படித்தார். அவரும் வந்து ஒரு மேஜர் வந்து அவரும் போருக்கு போனப்போ ஒரு 4 வீரர்கள் பாகிஸ்தான் வீரர்களை வந்து அவரும் வந்து என்ன பண்ணியிருக்காரு? தாக்கியிருக்காரு. இவரை கொல்ல வந்தவங்கள அவங்களையும் கொண்டுட்டு இவரும் அந்த டைமில் இறந்துட்டாரு. ஸோ அவருக்காக நம்ம திருச்சியில் ஜங்ஷன் அப்படிங்கிறது ஒரு மெயின் பிளேஸ், சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்ங்கிறது. அந்த இடத்துல அவருக்கு ஒரு நினைவிடம் கொடுத்துருக்காங்க. அந்த நினைவிடத்தில் ஒவ்வொரு வருஷமும் அவருக்கு அந்த மரியாதை செலுத்தப்படுது. அந்த நினைவிடத்தில் அவரோட ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. ஒருத்தரோட சிலை வைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அம்மாவா இல்லையா? ஸோ அவர் அவ்வளோ பாடுபட்டிருக்கனால அவரோட வீரத்தை நம்ம நினைவுபடுற வகையில் அவங்கள வந்து என்ன பண்ணியிருக்காங்க? திருச்சியில் ஒரு மெயின் பாயிண்ட்ல அவருக்காக ஒரு சிலை வச்சுருக்காங்க. சரியா? ஸோ இந்த கார்கில் வாரில் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த நிறைய மேஜர் சோல்ஜர்ஸ் எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களும் நம்ம நாட்டுக்காக நிறைய பாடுபட்டிருக்காங்க. ஸோ அந்த வீரர்களுக்காக நம்ம இன்னைக்கு அஞ்சலி செலுத்திட்டு இந்த கார்கில் வாரில் வெற்றி பெற்ற நாளையும் நம்ம இன்னைக்கு கொண்டாடுறோம். புரியுதா? கார்கில்னா என்ன? கார்கில்னா என்ன? இந்தியா பாகிஸ்தான் பார்டர்ல இருக்கிற ஒரு ஸ்மால் ஹில். ஓகேவா? அந்த ஹில்ல என்ன நடந்துச்சு? யாருக்கும் போர் நடந்துச்சு? போர் நடந்துச்சு. இந்த போர்ல யார் வெற்றி பெற்றாங்க? எனக்கு எப்போ? ஜூலை 26. எந்த இயர்? 1999. ஸோ 1999ல இருந்து இந்த 27 இயர்ஸ் தான் நம்ம என்ன பண்றோம்? ஒவ்வொரு வருடமும் இந்த நாளை நம்ம நினைவுபடுத்தி வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்திட்டு இந்த வெற்றி நாளையே நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். சரியா? புரிஞ்சுச்சா? ஓகே, தேங்க்யூ. I will respect our flag